J.K. Rowling's Harry Potter and the Chamber of Secrets, Chapter 12, The Polyjuice Potion. ஹாரி கை கடிகாரத்தை பார்த்தான். அவங்களுக்கு கிடைச்ச விலை மதிப்பற்ற 60 நிமிடங்கள்ல 5 நிமிடங்கள் ஏற்கனவே கடந்து போயிருந்தது. நாங்கள் மறுபடியும் உன்னை இங்கேயே வந்து சந்திக்கிறோம், சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹாரியும் ரானும் அந்த குளியலறையோட கதவை கவனமாக திறந்துக்கிட்டு அந்த இடத்த சுற்றி யாரும் இல்லைங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டு அங்கேருந்து கிளம்புனாங்க. நீ உன் கைகளை அப்படி ஆட்டாத அப்படின்னு ஹாரி மெல்லிய குரலில் ரான் கிட்ட முணுமுணுத்தான். என்ன, கிராப் அதை ஒரு மாதிரி வெறப்பாக தானே வச்சுருப்பான். இப்போ எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்ல. அவங்க பளிங்கு படிக்கட்டுகள் வழியாக கீழே இறங்கி போனாங்க. இப்போதைக்கு அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் ஸ்லிதரின் காமன் ரூம்கான வழியை கண்டுபிடிக்க அவங்க பின்தொடர்ந்து போகிறதுக்கு ஒரு ஸ்லிதரின் மாணவன் மட்டும்தான். ஆனால் அந்த இடத்த சுற்றி யாருமே இல்லை. ஏதாவது யோசனை இருக்கா அப்படின்னு ஹாரி முணுமுணுத்தான். ஸ்லிதரின்ஸ் எப்பவும் அங்கிருந்து தான் காலை உணவுக்காக வருவாங்க அப்படின்னு ரான் ஒரு நிலவரை நுழைவு வாயில நோக்கி தலையாட்டினபடியே சொன்னான். அந்த வார்த்தைகளை அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே நீண்ட சுருள் முடி கொண்ட ஒரு சிறுமி அந்த நுழைவு வாயில இருந்து வெளியே வந்தா. ஒரு நிமிஷம் அப்படின்னு அவளை நோக்கி அவசரமா போன ரான், எங்க காமன் ரூம்க்கு போற வழியை நாங்க மறந்துட்டோம். என்ன வளர்ற அப்படின்னு ரொம்ப வெறப்பா கேட்ட அந்த பொண்ணு, நம்ம காமன் ரூமா? நான் ஒரு ரேவன்க்ளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் சந்தேகத்தோட திரும்பி பார்த்தபடியே அங்கிருந்து நடந்து போயிட்டா. ஹாரியும் ரானும் அந்த இருண்ட கல் படிக்கட்டுகள் வழியா வேக வேகமா இறங்கி போனாங்க. கிராப் மற்றும் காயலுடைய பிரம்மாண்டமான கால்கள் தரையில படுறப்போ எழுந்த சத்தம் அந்த இடத்துல ஒரு பலத்த எதிரொலியை ஏற்படுத்துச்சு. அவங்க நினைச்ச மாதிரி இது அவ்வளோ எளிதான காரியமா இருக்க போறதில்லைன்னு அவங்களுக்கு தோணுச்சு. அந்த சிக்கலான பாதை ஆள் நடமாட்டம் இல்லாம விரிச்சோடி இருந்தது. அவங்களுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் மிச்சம் இருக்குன்னு தெரிஞ்சுக்க அடிக்கடி கை கடிகாரத்தை பார்த்தபடியே பள்ளியோட தரைத்தளத்துக்கு கீழே மேலும் மேலும் ஆழமா நடந்து போய்கிட்டே இருந்தாங்க. 1/4 மணி நேரம் கடந்து போனதுக்கு அப்புறமா அவங்க தங்களோட நம்பிக்கையை சுத்தமா இழக்கும் தருவாயில அவங்களுக்கு முன்னாடி ஏதோ அசைவு ஏற்படுற மாதிரியான சத்தம் கேட்டது. அங்க பாரு, நமக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டான் அப்படின்னு ரான் ரொம்ப உற்சாகமா சொன்னான். அவங்க முன்னாடி தெரிஞ்ச அந்த உருவம் பக்கவாட்டு அறையிலிருந்து வெளியே வந்துகிட்டு இருந்தது. அவசர அவசரமா கிட்ட போன அவங்களுக்கு மிஞ்சினது என்னவோ பலத்த ஏமாற்றம் தான். அது ஒன்றும் ஸ்லிதரின் மாணவன் இல்லை, அங்க இருந்தது பெர்சி. இங்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ரான் ரொம்ப ஆச்சரியத்தோட கேட்டான். பெர்சிக்கு தன்னை அப்படி கேட்டது சுருக்குன்னு இருந்தது. அது உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு ரொம்ப வெறப்பா சொன்னான். நீ கிராப் தானே? ஓ ஆமா அப்படின்னா ரான். சரி, முதல்ல நீங்க உங்க டாமெட்ரிஸ்க்கு கிளம்புங்க அப்படின்னு பெர்சி ரொம்ப கண்டிப்போட சொன்னான். இப்ப இருக்க நிலைமையில இந்த இருண்ட நடைபாதையில சுத்தி திரியறது பாதுகாப்பானதில்லை. நீயும் தான் இங்க சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு ரான் சுட்டி காமிச்சதும் நான் அப்படின்னு ஒரு பெருமிதத்தோட நிமிர்ந்து நின்ன பெர்சி, நான் ஒரு பெர்ஃபெக்ட், என்ன எதுவும் தாக்கிட முடியாது. திடீர்னு ஹாரி மற்றும் ரானுக்கு பின்னாடி ஒரு குரல் எதிரொலிச்சது. டிராக்கோ மால்ஃபாய் நிதானமா அவங்கள நோக்கி நடந்து வந்துகிட்டு இருந்தான். வாழ்க்கையிலேயே முதல் முறையா ஹாரிக்கு அவனை பார்க்க இப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்க 2 பேரையும் பார்த்தபடியே இங்க தான் இருக்கீங்களா அப்படின்னு வழக்கமான இழுவை பேச்சோட கேட்டான். கிராப், காயில், இவ்வளோ நேரமும் 2 பேரும் கிரேட் ஹாலில் வயிறு முட்டை சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தீங்களா? நான் உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். வாங்க, ஒரு வேடிக்கையான விஷயத்த உங்ககிட்ட காட்டணும். அங்கே நின்றுக்கிட்டு இருந்த பெர்சியை மால்ஃபாய் ரொம்ப ஏளனமாகவும் அலட்சியமாகவும் பார்த்தான். நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க வீஸ்லி அப்படின்னு ரொம்ப கிண்டலாக கேட்டான். பெர்சியை பார்க்க கடும் கோபத்தில் இருக்கான்னு தெரிஞ்சது. ஒரு ஸ்கூல் பர்ஃபெக்ட் கிட்ட கொஞ்சம் மரியாதையாக நடந்துக்க பழகிக்க அப்படின்னு காட்டமாக சொல்லிட்டு, உன்னோட இந்த நடத்தை எனக்கு சுத்தமாக பிடிக்கல. பெர்சியை பார்த்து ஏளனமாக சிரிச்ச மால்ஃபாய் ஹாரி அண்ட் ரான் கிட்ட தன்னை பின்தொடரும்படி சைகையிலேயே சொன்னான். ஹாரி பெர்சி கிட்ட ஏதோ மன்னிப்பு கேட்குற விதமாக சொல்ல தொடங்கி, ஆனால் சரியான நேரத்தில் எப்படியோ தன்னை சமாளிச்சுக்கிட்டு அமைதியானான். அவனும் ரானும் மால்ஃபாயை அவசர அவசரமாக பின்தொடர்ந்து போனாங்க. அடுத்த பாதையில் திருப்பம் எடுத்தப்போ மால்ஃபாய் சொன்னான், அந்த பீட்டர் வீஸ்லி இருக்கான்ல, அது பெர்சி அப்படின்னு ரான் தன்னையும் மீறி பேரை திருத்தி சொன்னான். என்னவோ ஒன்று, ஆனால் சமீப காலமாக அவன் இந்த இடத்தையே பதுங்கி பதுங்கி சுற்றி வரதை நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அப்புறம் அவன் திட்டம் என்னன்னு நான் அடித்து சொல்கிறேன் பாரு. ஸ்லிதரின் வாரிசை தான் ஒத்த ஆளாக கையும் களவுமா பிடிச்சிடலாங்கிறது தான் அவன் எண்ணம். அவன் வழக்கமான ஒரு சின்ன ஏளன சிரிப்பு சிரிச்சான்.
ஹாரியும் ரானும் ரொம்ப உற்சாகமா ஒருத்தங்க திரும்பி பார்த்துக்கிட்டாங்க. ஈரப்பதமான நீண்ட கல் சுவருக்கு பக்கத்துல மால்ஃபாய் நின்னா. புது பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு ஹாரி கிட்ட கேட்டதும், அது ஓ ஆமா, பியூர் பிளட் அப்படின்னு அவனை கவனிக்காமலே மால்ஃபாய் சொன்னான். அந்த சுவர்க்குள்ள மறைஞ்சிருந்த கல் கதவு நழுவி திறந்தது. மால்ஃபாய் அந்த கதவு வழியா உள்ள நுழைய ஹாரியும் ரானும் அவனை பின்தொடர்ந்தாங்க. ஸ்லிதரின் காமன் ரூம் ஒரு நீளமான தாழ்வான நிலவறையா இருந்தது. அதுல கரடு முரடான கல் சுவர்களும் சங்கிலிகளால் கோர்க்கப்பட்ட வட்ட வடிவமான பச்சை நிற விளக்குகள் மேற்கூரையிலிருந்து தொங்கவிடப்பட்டிருந்தது. அவங்களுக்கு முன்னாடி நுணுக்கமான வேலைப்பாடுகள் நிரம்பிய தீமூட்டும் பகுதிக்கு அடியிலிருந்து நெருப்பு படபடன் சத்தத்தோட எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அந்த அறையை சுத்தி உயர்ந்த சாய்வு பின்புறம் கொண்ட நாற்காலிகள்ல ஏகப்பட்ட ஸ்லிதரின் மாணவர்கள் நிழல் உருவங்களா அமர்ந்திருந்தாங்க. இங்கேயே காத்திருங்க அப்படின்னு ஹாரி அண்ட் ரான் கிட்ட சொன்ன மால்ஃபாய் தீமூட்டும் பகுதிக்கு பக்கத்துல இருந்த 2 காலி நாற்காலிகளை சைகையாலேயே சுட்டி காமிச்சான். நான் போய் அதை எடுத்துட்டு வரேன், அப்பா இப்பதான் எனக்கு அதை அனுப்புனாரு. மால்ஃபாய் அவங்களுக்கு என்ன காட்ட போறான்னு வியந்தபடியே ஹாரியும் ரானும் அந்த இடம் அவங்களுக்கு பழக்கப்பட்டதுதான்னு காமிச்சுக்க முயற்சி பண்ணினபடியே உட்கார்ந்துருந்தாங்க. ஒரு நிமிஷம் கழிச்சு மால்ஃபாய் திரும்பி வந்தான். அவன் கையில ஒரு செய்தித்தாள் துணுக்கு இருந்தது. அதை அவன் ரானுடைய மூக்குக்கு நேரா நீட்டினான். இதை பார்த்தா உனக்கு பயங்கரமா சிரிப்பு வரும் பாரு. ரானுடைய கண்கள் அதிர்ச்சியில அகண்டு விரிஞ்சதை ஹாரி பார்த்தான். அவன் அந்த செய்தி துணுக்க ரொம்ப அவசரமா படிச்சுட்டு ரொம்ப அவசரமா ஒரு போலி சிரிப்பு சிரிச்சுட்டு ஹாரி கிட்ட அதை கொடுத்தான். அது டெய்லி ப்ராஃபிட் பத்திரிகையிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு செய்தி துணுக்கு. அதுல எழுதி இருந்தது என்னன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்கில் விசாரணை. மக்கிள் கலைப்பொருட்கள் தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுக்கும் பிரிவின் தலைவரான ஆர்தர் வீஸ்லிக்கு ஒரு மக்கிள் காரை மந்திரத்தால் மாற்றியமைத்ததற்காக இன்று 50 கேலியன்கள் அபராதமாக விதிக்கப்பட்டது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் மந்திரிக்கப்பட்ட அந்த கார் விபத்துக்குள்ளானதாக கூறி ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூல் ஆஃப் விட்ச்கிராஃப்ட் அண்ட் விசார்டியின் ஆளுநர்களில் ஒருவரான மிஸ்டர் லூசியஸ் மால்ஃபாய் மிஸ்டர் வீஸ்லி பதவி விலக வேண்டும் என்று இன்று கோரிக்கை விடுத்தார். வீஸ்லி மந்திர அமைச்சகத்தின் நற்பெயருக்கு களங்கம் விளைவித்து விட்டார் என்று திரு மால்ஃபாய் எங்கள் நிருபரிடம் தெரிவித்தார். நமது சட்டங்களை இயற்றுவதற்கு அவர் தகுதியற்றவர் என்பது தெளிவாக தெரிகிறது. மேலும் அவருடைய கேலிக்குரிய மக்கள் பாதுகாப்பு சட்டம் உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும். மிஸ்டர் வீஸ்லியை தொடர்பு கொண்டு கருத்து கேட்க முடியவில்லை. இருப்பினும் அவருடைய மனைவி நிருபர்களிடம் இங்கிருந்து ஓடிவிடுங்கள், இல்லையென்றால் எங்கள் குடும்ப பேயை உங்கள் மீது ஏவி விடுவேன் என்று எச்சரித்தார். ஹாரி அந்த செய்தி துணுக்க மால்ஃபாய் கிட்ட திரும்பி கொடுத்தப்போ, என்ன இதை படிக்க வேடிக்கையா இல்ல அப்படின்னு அவன் பொறுமை இல்லாம கேட்டான். ஹஹா அப்படின்னு ஹாரியும் உணர்ச்சியற்ற குரல்ல சிரிச்சான். ஆர்தர் வீஸ்லிக்கு மக்கிள்ஸ்னா அவ்வளோ பிடிக்கும்னா அவர் தன்னோட மந்திரக்கோளை 2ஆ உடைச்சிட்டு அவங்க கூடயே போய் சேர்ந்துட வேண்டியது தானே அப்படின்னு மால்ஃபாய் வெறுப்பும் ஏளனமும் கலந்த குரல்ல சொன்னான். இந்த வீஸ்லிஸ் நடந்துக்கிற விதத்தை பார்த்தா அவங்க பியூர் பிளட்ஸ்ன்னு யாருக்கு தான் நம்ப தோணும்? ரானுடையதோ அல்லது கிராபுடையதோ அந்த முகம் ஆத்திரத்தில் துடிச்சது. கிராப், உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு மால்ஃபாய் ரொம்ப எரிச்சலோட கேட்டான். அது வயிற்று வலி அப்படின்னு ரான் உருமலா முணுமுணுத்தான். அப்போ ஹாஸ்பிட்டல் விங்க்கு போ, அங்கே இருக்கிற மட்பிளட்ஸ் எல்லாருக்கும் என் சார்பா ஒரு உத கொடு அப்படின்னு இகழ்ச்சியா சிரிச்சபடியே மால்ஃபாய் சொன்னான்.